ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல அப்டேட் இருக்குது. அதை வச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அப்டேட் வந்துருச்சு கைஸ். என்னென்னா இப்போதைக்கு நமக்கு ஹெலிகேரியர் வந்துருச்சு. அதே சமயத்தில் இந்த ரோபோட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ரோபோட் தான் நம்மளை அடிக்க போகிற ரோபோட்டு. இருங்க இது ஒரு நிமிஷம் டான்னு போட்டு முதல்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஐயோ, பறக்க விடுதே. அடைச்ச பறந்துட்டோமையா. அடைச்ச இதுங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போலையே. சரி, ஓகே இருங்க, நம்ம திருப்பி வருவோம். இப்போதைக்கு அப்டேட் போடாதாங்க, அப்டேட் போட்டுக்கோங்க கைஸ். எக்கச்சக்கமான அப்டேட் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு மிஷின் கிளிக் பண்ணிங்கன்னா மிஷின் 4 தான் இந்த மிஷின் வருது. நம்ம டக்குன்னு போயிட்டு டானை போட்டுடலாம். இருங்க, ஓகே, டக்குன்னு இங்கேயே போட்டுருவோம். நம்ம அங்கே சொன்ன மாதிரியே ஃபைட்டர் ஜெட் அங்கே பறக்குதா. நம்மளுக்கு எந்த ஃபைட்டர் ஜெட்டு போட்டால் வருமோ அதே ஜெட்டு. கைஸ், இது பறக்குது கைஸ். இது பறந்து வந்து நம்மளை அடிக்கும் போலையே. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஹெலிகேரியர் இப்படி பார்த்தா தான் உண்டு. ஆனால் பார்க்க செமையாக தான் கைஸ் இருக்குது. ஆனால் இந்த ரோபோட்டில் பறந்து வந்து அடிக்கும் போல். இருங்க, இதோ அடிக்குது பாருங்க. ஆளை செதற விடுதே. கன்ஃபார்மாக இதுங்க இருக்க வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. இதாங்க மிஷின் இப்போதைக்கு. அடைச்சி அதுக்குள்ளேயே செத்துட்டேனா. சரி, ஓகே கைஸ், இதுதான் நமக்கு இப்போதைக்கு வந்த முதல் அப்டேட்டே இவ்வளோ கொடூரமாக இருக்கே. மற்ற அப்டேட்டில் இன்னும் எப்படிரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்டில் நிறையா 11 கமெண்ட் கிட்டத்தட்ட நிஞ்சா கேமிங் வந்து போட்டிருக்காரு. இப்போதைக்கு கொஞ்சம் இந்த ஹாரன் சவுண்டு கேட்குறது, கொஞ்சம் சைலண்ட் ரூமில் போய் இருந்து பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தி ரிவ்யூ. நான் தாராளமாக போடுறேன். இப்போ அங்கேருந்து தான் பேசுகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட அஸ்லாம் கேமர் வந்து என்னோடய யூடியூப் சேனல் 3 லிங்க் தந்திருக்கேன். கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி போடுங்க ப்ளீஸ்னு கதறி இருக்கீங்க. ஓகே, தாராளமாக போட்டுடலாம். இப்போதைக்கு நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ பண்ணலான்னு பார்க்குறேன் கைஸ். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணோன்னா கன்ஃபார்மாக மற்ற இதை பார்க்க டைம் இருக்காது. சரி, ஓகே, இது நடுவுலையோ இல்லாட்டி கடைசியில் தான் போடுவேன் இதை மட்டும். ஏன்னா அஸ்லாம் கேமர் கேட்டதுனால சரி ஓகே பார்ப்போமேன்னு வீடியோ எடுத்து முடித்தோடனே பார்த்தேன் கைஸ். நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. இன்னும் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க. நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டர்ட்னால படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்கனால இப்போ தான் வீடியோ போட முடியுது. இந்த வீடியோ மேபி உங்களுக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே வரலாம். எனக்கே தெரில எப்போ வரும்னு. ஆனால் அஸ்லாம் கேமர் நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கீங்க ப்ரோ. இன்னும் நல்ல வீடியோஸ் போடுங்க. அதே சமயத்தில் சவுண்டு மட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கீங்க. என்னோட இதை விட நல்லாவே பண்ணியிருக்கீங்க. அந்த டைட்டில் கார்டு அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வியூஸ் பூஸ்ட் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் சேனலில் கமெண்ட்டை போட்டு சப்ஸ்கிரைப் வேறு பண்ணியிருக்கேன். ஆனால் 3 சேனல் நான் வச்சு கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான். நீங்கள் ஒரே சேனலில் எல்லாத்தையும் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே கைஸ், நான் இதை எப்போ போடுவேன்னு தெரில, கடைசிலையா இல்லாட்டி நடுவுலையான்னு. அது எதுக்காண்டி சொல்லிக்கிறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். சரி, ஓகே வாங்க. இப்போதைக்கு நம்ம அந்த ஏர்ஷிப்பை நார்மலாகவே வர வச்சுக்கலாம். அதுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரியர் வந்துடும். இப்போ இந்த கேரியர் வந்துடுச்சு, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஓகே இப்போயாச்சும் சுற்றி பார்க்கலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் மேலே ஏறி போனேன். மேலே ஏறி போனால் அதே பிளேனு அதே ரோபோட்டு எல்லாம் அப்படியே இருக்குது. மேலே ஏறி போனால் கொல்லாமல் விடாதுன்னு தெரியும். ஓகே, இப்போதைக்கு இதான் கைஸ் முதல் அப்டேட்டு. ரெண்டாவதாக நம்ம போன தடவை சொன்ன மாதிரியே 8001 அப்படின்னு போட்டால் போலீஸ் ஹெலிகாப்டர் வந்துருச்சு கைஸ். எப்படி இருக்குது பார்க்க? செம்மையாக இருக்கே. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த மாடலு. ஏன்னா நமக்கு காமிச்சதை விட வித்தியாசமாகவே காமிச்சிருக்கானுங்க. உங்க போலீஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கே. ஆனால் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் நான் எதிரே பார்க்கல. ஆனால் செம்மையாக இருக்குது. இதாங்க 2வது அப்டேட். அதுக்கப்புறம் 3வது அப்டேட்டாக ஒன்று இருக்குது. இருங்க நிமிஷம்.
அதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் இறங்கணும். இப்போ சடுகுடுன்னு போயிடுவாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் இது இறங்கியாச்சு. முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் காலியாக இருக்கும். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸு எல்லாரையும் வச்சு ஆளுங்களெல்லாம் வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள் 3 போலீஸ் ஃப்ரண்ட்டில். இங்கே பாருங்கள் கை கட்டியெல்லாம் உட்காந்துருக்கானுங்க. அங்கே பாருங்கள் உள்ள ஒரு பிரிசனர் இருப்பா, ஏண்டா இப்படி உள்ளே வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் அந்த ரோபோட் கைஸ். இந்த ரோபோட் போடும்போது மட்டும் ஒரு சிக்கல். இருங்க ஒரு நிமிஷம், அதோட சீட் கோட் கரெக்டாக 8830 தான் நினைக்கிறேன். 3380 இருங்க. 3880 எதுன்னு சரியாக தெரிலையே. ஆனால் இதில் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது கைஸ். அந்த ரோபோட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்கான். அது வெஹிக்கிளுக்கான அப்டேட். ஸ்பீடு நம்ம முன்னாடி சொன்னோம்ல, இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகலான்னு தாராளமாக பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் எடுத்திருக்கோம். அடேங்கப்பா, ஏன்னா 200 கிலோமீட்டர் அசால்ட்டுக்கு தானது. ஆனால் 200 கிலோமீட்டரில் போகிற மாதிரியா இருக்குது. ஆனால் நார்மல் பைக்கே 200 கிலோமீட்டர்னா அந்த F1 காரில் எவ்வளோ போகும்? இருங்க ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்பீடா மீட்டரை நான் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன் சைடில். இருங்க ஆர்ஜிஎஸில் போட்டு பார்க்க வேணாம். இப்போதைக்கு முதல்ல வாங்க அந்த வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸ்கார்பியோவே எடுத்து பார்ப்போம். நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் அது கரெக்டாக சொல்லுமான்னு தெரில. அதான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக்கையும் இந்த ஸ்கார்பியோவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்னு பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்பீட்லேயே 200 தாண்டுற மாதிரி காமிக்குது. அடேங்கப்பா, என்னையா அது காரடியா பைக்கை விட ஸ்பீடாக போகுது 300. ஓகே, இப்போதைக்கு காரில் 300 தான் போகுமா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் போகுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். வருங்க இப்போதைக்கு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கார் எடுத்து பார்ப்போம். நம்ம முதல்ல பைக்கே எடுத்து பார்ப்போம். டியூக்கு. இப்போதைக்கு டியூக் 200லே போனால் பைக்குக்கு 200, காருக்கு 300 விற்கிற மாதிரி தான். ஓகே, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போதைக்கு 200 அசால்ட்டுக்கு தொடுமா? கமான். எந்த பைக்கும் உங்களுக்கு 200க்கு மேலே தொடாது. ஓகே, இப்போதைக்கு இந்த மிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 200க்கு மேலே எந்த பைக்கும் தொடாது. ஓகே, இப்போதைக்கு வாங்க காரு. ஓகே, லாம்போர்கினி V2 இதுவே எடுத்துப்போம். இதுவே கொஞ்சம் ஸ்பீடு தான் பார்ப்போம். இது 300லே போனால் இந்த ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் இதை பிடிச்சி அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு 300 தாண்டாது, அவ்வளோதான். அதான் என்னோடய டவுட்டு. நமக்கு சென்டரில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், சைடில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு சில கார்ஸ் கம்மியாக தான் போகுது. 290, 300. ஒரு சில சமயங்கள் கம்மியாக போகும், ஒரு சில சமயங்கள் வேகமாக போகும். ஓகே கைஸ், அங்கே பின்னாடி கொஞ்சம் அந்த ஃபோனோட சவுண்டு கேட்டிருக்கோம், கண்டுக்காதீங்க. இப்போதைக்கு வாங்க நம்ம அந்த ரோபோட்டோட இதை கண்டுபிடிச்சாச்சு. 3380 இதோ போட்டோன்னே நம்மளை கொல்ல தான் வெறிகொண்டு வரும். இப்போ உங்களை எந்திரிக்க கூட விடாது, நெக்ஸ்ட்டு அடித்து கொண்டுரும். ஓகே வாங்க இப்போதைக்கு இதை கொல்ல முடியுதா? என்னையே அது நம்ம ஒரு இது சுடுறதுக்குள்ளே அது நம்மளுக்கு போட்டே தள்ளிடுது. ஓ மை காட், இதை போடுறதும் வேஸ்ட்டு தான், போட்டாலும் செத்துருவோன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு சோகமான விஷயம், என்பிசி போடுறத தூக்கிட்டாங்க. அதாவது நம்ம ஒரு சில என்பிசி கேரக்டர்ஸ்லாம் லிங்க் மூலிமா கொண்டு வரலாங்க. நம்ம ப்ராப்பு அதெல்லாம் நிறையா கொண்டு வந்தோம்ல, அந்த ஆப்ஷனை தூக்கிட்டானுங்க. கரெக்டாக இங்கே இருந்துச்சு, ஆனால் அது தூக்கிட்டானுங்க. அது ஒரு சோகமான விஷயம். மற்றபடி மற்ற அப்டேட்லாம் நல்லா தான் இருக்குது. போலீஸ் ஹெலிகாப்டரு, போலீஸ் ஸ்டேஷனு, ஹெலிகேரியரு, அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்ரு, சொன்ன நிறையா தான் கொண்டு வந்திருக்கானுங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.